ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்போதுமே என்னோட கிச்சனுக்கு நான் வந்தேன்னா மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறது இந்த மணி பிளான்ட்லாம் நாங்கள் அங்கே வச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் வந்து சொல்லலாம். இப்போ வந்து மானம் வந்து ஒரு மாதிரியா இருக்குல்ல, அப்படியே ஒரு மாதிரி அவிஞ்ச மாதிரி ஆகி போகுது இல்லையா. அதில் இந்த மணி பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகுது, என்னன்னே தெரியல. நானும் மண் எதனா வந்து மாற்றி பார்க்கலாமான்னு பார்த்தா அது என்னன்னு தெரியல, அப்படிதான் இருக்குது. ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு மாற்றணும் போல இருக்குது. அன்றைக்கி என்னவோ மசால் வடை சாப்பிடணும் போல இருந்தது. வாழைப்பூ வந்து வாங்கி வச்சது இருந்ததுனால அன்றைக்கி காலைல எந்திரிச்ச உடனே கடலப்பருப்பை ஊற வச்சுட்டா சரி. அடுத்தது வந்து ஒரு 2 மணி நேரத்தில் ஊறிட்டு இருந்தேன். காலையில் வந்து கடலப்பருப்பை வந்து ஊற வச்சுட்டேன். இப்ப லாஸ்ட்டா வந்து நான் வந்து கிரிவலத்துக்கு போயிட்டு வந்தேன் இல்லையா, அதையும் வந்து ஒரு ஒரு லாங் வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அது வந்து மறந்தே போயிட்டேன். சரி, மினி விலாக்ல ஷேர் பண்ணலாம்னு பார்த்தாலும் அது டைம் ஆயிடுதுன்றதால இந்த விலாக்ல வந்து ஷேர் பண்றேன். ட்ரெயின்ல ஏறி விழுப்புரத்துல ஏறி உட்காந்துட்டோம். அங்க வந்து இந்த ஒரு சாமியார் மாதிரி காவி வெஸ்ட் வந்து போட்டுட்டு வந்தாரு. அவர் வந்து நடக்க முடியாம அந்த ஸ்டூல் மாதிரி ஒண்ணு வச்சுட்டு வருவாங்களே, அந்த கம்பி அந்த மாதிரி தான் எடுத்துட்டு வந்து ட்ரெயின்ல வந்து உட்காந்தாரு. எங்க பக்கத்துல தான் உட்காந்தாரு. சரி, அவர் வந்து ஆபரேஷன் கால் வந்து பண்ணியிருக்காங்க போல இருக்கு. கால் நீட்டிக்கிறமான்னு சொன்னாரு. சரிப்பா நீட்டிக்கோங்க. நான் வேற எங்க அப்பா வயசு தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு சரிப்பா கால் நீட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உட்காந்து இருக்கிறதுல காலை நீட்டிக்கிட்டாரு. ட்ரெயின் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த சுண்டல், மசாலா சுண்டல் எப்பவுமே ட்ரெயின்ல வரும், நல்லா இருக்கும். ஒரு 10 ரூபா தான் அப்படின்றதுக்காக அவர் வந்து உட்காந்த உடனே அப்பா வாங்கி சாப்பிட்றீங்களா, வாங்கி தர சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். இல்லம்மா நான் வந்து உபவாசம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்லப்பா சாப்பிடுங்களான்னா இல்லம்மா வேணாம் வேணான்ட்டாரு. சரின்னு நாங்களும் கம்முன்னு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் ட்ரெயின் வந்து போன பிறகு பாத்தீங்கன்னா திருவாசகெல்லாம் படிச்சுக்கிட்டே இருந்தாரு. நானும் வந்து அவர் படிக்கிறத வந்து காதுல கேட்டுக்கிட்டே பக்கத்துல பக்கத்துல தானே உட்காந்துருப்போம், கேட்டுக்கிட்டே வந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போன உடனே பாத்தீங்கன்னா என் தங்கச்சி வந்து என்ன வந்து இப்படி சீண்டி சீண்டி அங்க பாரா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சா. நானும் என்னன்னு திரும்பி பாக்குறதுக்குள்ள பாத்தீங்கன்னா கவரை வந்து மறைச்சிட்டாரு. என் தங்கச்சி கிட்ட கேட்கறேன் என்ன அப்படின்ட்டு. ஆன்ஸ் எடுத்து போட்டுட்டு அங்க பக்கத்துல ஒரு பொம்பளை வந்து உட்காந்து அவங்களும் எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டாங்களாம். அதனால அவங்களுக்கும் கொஞ்சமா கொடுத்தாராம். எனக்கா நீ நல்லா பாத்தியா, ஒரு ஆன்ஸ் கவர் எதனா வச்சிருந்திருப்பாரு, நீ வந்து ஆன்ஸ் போட்டான்னு பாத்தியா. நான் வேற கேட்குறேன், ஏன் அவர் வந்து சாமி அந்த காவி உடையில தானே இருக்காரு, அந்த மாதிரிலாம் போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்குறேன். இல்லை நல்லா நான் பார்த்தேன், அவர் ஹான்ஸ் தான் போட்டாரு, அந்த அவங்களுக்கும் கொடுத்தாரு அந்த லேடிக்கும் அப்படின்னு சொன்ன பிறகு என்னடா இது இப்படிலாம் கூட இருக்கிறாங்க, யாரை நம்புறது என்னன்னே தெரியல. சாமி பேரை சொல்லி கூட இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட ஏமாத்துவாங்க போல இருக்கு, யாரும் நம்புறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டேன். நான் கிரிவலம் போயிட்டு வர வரைக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வழியில எல்லாரையும் பார்ப்பேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிந்தனையிலேயே வந்துட்டே இருந்தேன். வந்தது இவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நடந்தது அப்படின்ட்டு. அவர் வந்து அந்த மாதிரிதான் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு வந்து அவருமே சொன்னாரு. இது வந்து கூட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், இன்னைக்கு இதை வந்து சொல்ல முடிஞ்சது. அன்னைக்கு காலையில வந்து பசங்களுக்கு லீவுன்றதால புட்டு தான் செஞ்சிருந்தேன். காலையில வந்து புட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 11 மணி போல வாழைப்பூ வந்து வாங்கி வச்சிருந்தேன். வாழைப்பூ வந்து இந்த மாதிரி பொரிச்சாலும் கூட்டு வச்சாலும் எங்க வீட்டுல வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால எப்பயாச்சும் வாழைப்பூ கிடைச்சுன்னா கண்டிப்பா வாழைப்பூ வடை தான் வந்து செய்வேன். ஒரு சிலர் வாழைப்பூவை அப்படியே பச்சையா அரிஞ்சு போட்டு செய்வாங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி செஞ்சா வந்து துவக்கிற மாதிரியே இருக்கு. அதனால வந்து எப்பவுமே வந்து கொஞ்சமா வேக வச்சு போட்டாதான் எனக்கு வந்து அந்த துவர்ப்புன்றதே தெரியாதுன்றதால எப்பவுமே அப்படிதான் செய்வேன். ஆனா வாழைப்பூ வடைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடலப்பருப்பு கூட கொஞ்சமா துவரம் பருப்பு சேர்த்து செய்யறப்ப பாத்தீங்கன்னா வடை நல்லா மொறு மொறுன்னு இருக்குன்றதால எப்பவுமே நான் அப்படிதான் செய்வேன்.